வெல்கம் பேக் டு எஸ்கே அனிமீஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்மளுடைய தலைவன் கோஜோ சத்ருவோடைய பவர் ஸ்கேலுங்க தான் பார்க்க போறோம். கோஜோ எவ்வளோ பவர்ஃபுல், அவன் ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவனுடைய பவரை பிரிச்சு பேர் பார்க்கலாம் இன்னைக்கு வாங்க. ஃபர்ஸ்ட், கோஜோ சத்ரு. இவன் யார் தெரியுமா? த ஸ்ட்ராங்கஸ்ட் சாசரர்னு சொல்லப்படுற ஜேஜேகே யூனிவர்ஸுடைய ஒரு ஓபி கேரக்டர் தான் கோஜோ. பவர்ஸை பத்தி பேசணும் அப்படின்னா சிக்ஸ் ஐஸ், இன்ஃபினிட்டி, கர்ஸ் எனர்ஜி அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே போலாம். பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பவர்ஸ் உடைய ரேங்க்னு பார்த்தீங்கன்னா 4 ரேங்கா பிரிச்சு வச்சு இவனுடைய பவர்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ரேங்கிங்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது இன்ஃபினிட்டி. இதை பத்தி நான் என்ன சொல்லுங்க. இன்ஃபினிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒன்லைன்ல சொல்லணும், கோஜோவுடைய பிசிக்கல் பாடியை அவங்களால தொடவே முடியாது. இப்படி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கோஜோவுடைய கர்ஸ் எனர்ஜி மூலமா அவனை சுத்தி ஒரு இன்ஃபினிட் பவர்ஃபுல்லான ஒரு ஷீல்டு உருவாகுது. எப்படி சொல்றது அப்படின்னா, இன்ஃபினிட்டினா ரொம்ப அப்படி லாங்கா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. நீங்க அந்த ஷீல்டை எவ்வளவுக்கு எவ்வளவு ஃப்ரெஷர் பண்ணி உடைக்க ட்ரை பண்றீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு அது ரீஜென்ரேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுதான் இன்ஃபினிட்டி. உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு இடத்துல பள்ளம் நோண்ட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா பள்ளம் நோண்ட 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 பள்ளம் ஆகிட்டே இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி. ஆனா அதுக்குமே ஒரு லிமிட் இருக்க தான் செய்யும். பட் கோஜோட இன்ஃபினிட்டின்றது அவனுடைய கர்ஸ் எனர்ஜியை பொறுத்து தான். அவனோட கர்ஸ் எனர்ஜி காலி ஆயிடுச்சு அப்படின்னா அவனுடைய இன்ஃபினிட்டி காணாம போயிடும். பட் இங்கே தான் நம்மளுடைய பவர்ஃபுல்லான செகண்ட் பீஸ் இன்ட்ரடியூக்ஷன் ஆகுது. என்னுடைய பவர்ல பார்ட் 2 சிக்ஸ் ஐஸ். இதை பத்தி என்ன சொல்றதுங்க? இது அதோட ஒரு ஓப்பியான விஷயம் தான் சொல்லணும். சொல்லப்போனா அதுக்கே ஒரு அடிப்படை இதுன்னு சொல்லலாம். என்னுடைய சிக்ஸ் ஐஸ் உடைய பவர்ஸ்ல ஒரு முக்கியமான பவர் தான் இன்ஃபினிட் கர்ஸ் எனர்ஜி. இது எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோஜோ கிட்ட இருக்கிற லிமிட்டான ஒரு கர்ஸ் எனர்ஜியை யூஸ் பண்ண இந்த சிக்ஸ் ஐஸ்ன்றது ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கோங்க. மாதிரி அது ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கிற கர்ஸ் எனர்ஜியை வச்சு தான் அசால்ட்டாகவே அந்த இன்ஃபினிட்டின்றதே ஒர்க் ஆகுது. இப்போ உங்களுக்கு இன்ஃபினிட்டியோடைய கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கேஷுவலாக சொல்லணும்னா, இவனுடைய இன்ஃபினிட்டி ஒர்க் ஆகிறதுக்கு இவனுடைய பவர்ஸ் தான் தேவைப்படுது. அதாவது இவனுடைய கர்ஸ் எனர்ஜி தேவைப்படுது. அந்த கர்ஸ் எனர்ஜி காலி ஆகிடுச்சு அப்படின்னா இன்ஃபினிட்டி காணாமல் போயிடும். கர்ஸ் எனர்ஜி காலி ஆகாமல் இருக்கிறதுக்கு சிக்ஸ் ஐஸ் அந்த கர்ஸ் எனர்ஜி திருப்பி ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த ரொட்டீன் கண்டினியூ நடக்கிறதுனால தான் அவனை சுற்றி இன்ஃபினிட்டி ஷீல்டு எப்பயுமே இருக்கு. இதுதாங்க. பட் இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கிறதுனால ஒரு கர்ஸ் எனர்ஜி கண்டினியூட்டா ஒரு கர்ஸ் பவரை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பா நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் ஏற்படும். முக்கியமா என்னுடைய பிரெயின் சிவியரா டேமேஜ் ஆகும். அதை ஹீல் பண்றதுக்கு தாங்க நம்மளுடைய சிக்ஸ் ஐஸோடைய கர்ஸ் எனர்ஜியை யூஸ் பண்ணி ரிவர்ஸ் கர்ஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவனுடைய பிரெயினை அவன் ஹீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதை வந்து எப்படி சொல்றது அப்படின்னா, கேஷுவலா நம்ம ஒரு விஷயம் செய்யறோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பா அதுல டயர்ட்னன்றது ஏற்படதான் செய்யும். இப்படி இருக்கும்போது பிரெயினுக்கு வந்து அதிகப்படியான பவரை கொடுத்து 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 நிறைய வேலை செய்ய வைக்கிறதுனால இன்ஃபினிட்டின்ற ஒரு வேலை கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கிறதுனால பிரெயின் கண்டிப்பா டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். அதை வந்து இவன் ரிவர்ஸ் கர்ஸ் டெக்னிக் மூலமா அதை ஹீல் பண்ணிக்கிட்டே அவனுடைய இன்ஃபினிட்டி கர்ஸ் எனர்ஜியை அப்படியே மெயின்டைன் பண்றாங்க. அடுத்து இவனுடைய முக்கியமான பவர்ல டாப் 3 பிளேஸ்ல இருக்கிறது ப்ளூ, ரெட் அண்ட் பர்பிள். இது எப்படி சொல்றது? ப்ளூ அட்டாக்காகவும், ரெட் ரிப்ரக்ஷனுக்காகவும், பர்பிள் பயங்கரமான மாசான டேமேஜ் கொடுக்கறதுக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. ப்ளூ அண்ட் ரெட் இது ரெண்டுமே இருந்தாதான், இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி தான் அவன் பர்பிளை உருவாக்குறான். பர்பிளுடைய பவர் சோர்ஸ்ன்றது பயங்கரமா இம்ப்ரூவ் ஆகுங்க. ஏன்னா ஒரு பர்பிள் அட்டாக் போட்டான் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிற எல்லாமே ஆட்டம் லெவல்ல டிஸ்ட்ராய் ஆக ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் பர்பிள் அட்டாக் ஒருத்தன் வாங்கிட்டான் அப்படின்னா கண்டிப்பா அந்த பாட்டை ரீஜென்ரேட் கூட பண்ண முடியாதுன்ற லெவலுக்கு சிவியரான டேமேஜ் ஏற்படும். ஏடா இவ்வளோ சொல்றியே, இவ்வளோ பவர் வச்சுக்கிட்டா அவன் சுக்குனா கிட்ட தோத்துட்டான்னு கேட்டிங்கன்னா அதை பத்தி ஒரு வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை பார்த்துட்டு வந்துருங்க. இவ்வளோ பவரை பத்தி பேசிக்கிட்டே இருக்கும்போது நடுவில் ஒரு முக்கியமான பவரை காணுமேடா அப்படின்னு தேர்ந்தீங்கன்னா அதுதான் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ண போற பவர் 4, த அன்லிமிட்டெட் வைட். இவனுடைய டொமைன் தாங்க. இதை எப்படிங்க எக்ஸ்பிளைன் பண்ண? இவனுடைய இந்த டொமைன்குள்ள ஒன்ஸ் ஒரு எனிமி போயிட்டான் அப்படின்னா அவனுடைய பிரெயின்குள்ள அன்லிமிட்டட் இன்ஃபர்மேஷன் சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். கிட்டத்தட்ட ஒரு பென்ட்ரைவ் எடுத்து சொருவிட்டு அந்த பென்ட்ரைவோட டோட்டல் ஸ்டோரேஜ்ன்றதே ஒரு 32 ஜிபின்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த 32 ஜிபி ரொம்பறதுக்கு நம்ம டைமே கொடுக்காம அன்லிமிட்டடா அந்த பென்ட்ரைவ்ல போட்டு மொத்த ஸ்டோரேஜ் ரொப்பி அடின்னு அடிச்சோம் அப்படின்னா அந்த பென்ட்ரைவ் தாங்குமா? ஈவன் எனிமியோட பிரெயினுமே அப்படிதாங்க. ஈவன் அந்த இடத்துக்குள்ள இருக்கிற எனிமியால மூவ் கூட பண்ண முடியாது. அவன் நினைச்சாலும் சரி அவன் எதுவுமே பண்ண முடியாது. ஈவன் இந்த மாதிரி ஒரு டொமைன்குள்ள போய் ஒரு நார்மல் பீப்புள் மாட்டினான்னு வச்சுக்கோங்க, ஜஸ்ட் ஒரு 1 செகண்ட் அதுக்குள்ள இருந்தாலே அவன் ஆல்மோஸ்ட் செத்துருவாங்க. இதுதான் வந்து இந்த டொமைனுடைய அல்டிமேட்டான ஒரு பயங்கரமான விஷயம்.
ஈவன் கோஜோ ஒன் டைம் 0.1 செகண்ட் டொமைன் ஓபன் பண்ணியிருப்பான். அந்த ஒரு சின்ன மைனர் மினிமம் செகண்ட்ஸ்லயே அங்க இருந்த மொத்த பீப்புள்ஸோடைய மைண்ட்ல இன்ஃபினிட்டியான கர்ஸ் இன்ஃபர்மேஷன் சேவ் ஆக ஆரம்பிச்சதுனால அவங்களால 3 மாசத்துக்கு இருந்துக்கவே முடியாதுன்ற லெவலுக்கு சிவியரா டேமேஜ் ஆயிருப்பாங்க. ஈவன் அது ஒன்லி 0.1 செகண்ட் நோட் பண்ணிக்கங்க. இப்படியாப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டொமைன் தான் நம்ம கோஜோவுடைய இன்ஃபினிட்டி வைட். அடுத்து இவனுடைய பேட்டில் ஸ்கில்ஸை பத்தி பார்க்கணும்னா இவனுடைய பேட்டில் ஐக்கு வேற மாதிரி இருக்குங்க. இவனால வேற லெவல்ல அந்த பேட்டில் அடுத்தடுத்து என்ன பண்ணணும்ன்றத பயங்கர வேகமா யோசிப்பா. அதே மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம். அப்புறம் இவனுடைய ரிவர்ஸ் கர்ஸ் டெக்னிக் மூலமா இவனால அதிகப்படியான பவர்ஃபுல்லான பயங்கரமான விஷயங்கள்லாம் ஹீல் பண்ண முடியும். உதாரணத்துக்கு அவனுடைய கையை 1 செகண்ட்ல வெட்டி எறிஞ்சாலும் அதை வேகமா ரீஜென்ரேட் பண்ணி சண்டை போட முடியும். அவனுடைய 6 ஐஸை யூஸ் பண்ணி அன்லிமிட்டடா எவ்வளவு பேர் வந்து சண்டை போட ஆரம்பிச்சாலும் எல்லாருடைய இன்ஃபர்மேஷன்ஸையும் அசால்ட்டாவே கெயின் பண்ணிக்க முடியும். ஏன்னா அவனுடைய 6 ஐஸ் மூலமா இன்ஃபினிட்டியான கர்ஸ் எனர்ஜி மட்டும் ஈனாவது கிடையாது, இன்ஃபினிட்டி இன்ஃபர்மேஷன்ஸுமே அவனுக்கு கிடைக்கும். கண்டிப்பா இவனை ஒருத்தன் எதிர்த்து நிக்கிறான் அப்படின்னா அவன் சாகரடின்ற மாதிரி இவன் வேற மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் கிங்னே நம்ம தலைவனை சொல்லலாம். பேர்பட்ட இடத்துலயும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பயங்கர கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க. ஈவன் சுக்குனா ஒன் டைம்ல பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கும்போது அவங்கிட்ட மெகுமியோடைய பாடி இருக்கும், அவங்கிட்ட 19 ஃபிங்கர்ஸ் சாப்பிட்ட சுக்குனாவுடைய பவர்ஸ் இருக்கும். அவ்வளோ இருந்துமே கூட சண்டை போட ஏகப்பட்ட பேர் இருந்துமே நான் தனியா தான் சண்டை போடுவேன்னு சொல்ற லெவலுக்கு நம்மளுடைய எனக்கு கான்ஃபிடென்ஸ்ன்றது பீக்ல இருக்கும். சொல்லப்போனா கான்ஃபிடென்ட்னு சொல்ல முடியாதுங்க, ஓவர் கான்ஃபிடென்ஸ் தான் சொல்லணும். அந்த கான்ஃபிடென்ஸ்ல சுக்குனா கிட்ட டிஃபீட் ஆயிருப்பான் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா என்ன கேட்டீங்கன்னா அதை நான் ஏத்துக்க மாட்டேன். அப்படி கருத்துக்களை கமெண்ட்ல தட்டி விட்டுருங்க. ஒருவேளை கோஜோக்கும் சுக்குனாக்கும் நடந்த பேட்டில் ஏதாவது தப்பு இருக்கா? ஒருவேளை கோஜோ கான்ஃபிடென்ஸ்ல தான் ஓவர் கான்ஃபிடென்ஸ்ல தான் போய் தேவையில்லாத சுக்குனா கிட்ட மோதி செத்துட்டான் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? தலைவன் கோஜோ பவர்ஃபுல்லா சுக்குனா பவர்ஃபுல்லா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல போட்டுருங்க. இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு ஷார்ட்ஸோடைய லிங்க் இருக்கு. நீங்க போய் இந்த வீடியோ முடிஞ்ச உடனே அந்த ஷார்ட்ஸை பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த டவுட்டுமே கிளியர் ஆயிடுங்க. அடுத்து எந்த கேரக்டருடைய ஃபுல் பவர் எக்ஸ்பிளனேஷன் வேணும்ன்றதையும் கமெண்ட்ல போட்டுருங்க. இது மாதிரி வேற ஏதாவது வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்ட்ல போடுங்க, கண்டிப்பா நம்ம போடுவோங்க. நீங்க அடுத்து எந்த கேரக்டரை பத்தி பேசுறீங்களோ அந்த கேரக்டரை பத்தி ஃபுல் டீட்டெயில்ஸ் ஆராய்ஞ்சு பேன் பார்த்து எடுத்துட்டு வந்து உங்களுக்கு டீட்டெயிலா பிரிச்சு போட்டுடலாங்க. அடுத்த வீடியோல நம்ம தலைவன் ஏரநேகருடைய மொத்த அவனுடைய வாழ்க்கை ஸ்டோரியை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணி போடலான் இருக்கோம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? போடுங்க ப்ரோ. இந்த மாதிரி டிஃப்ரெண்டா ஏதாவது கண்டென்ட்டை ட்ரை பண்ணுங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறதெல்லாம் போட்டு விடுங்க. புதுசா ஒரு சீரிஸ் ஆரம்பிக்கலான் இருக்கோம். உங்களுடைய ஃபேவரட் கேரக்டர்ஸுடைய பவர்ஸை நான் பேசுறேன். இதுதான் நம்ம எஸ்கே அனிமிஸ். இந்த மாதிரி ஒரு சீரிஸ் பண்ணலான் இருக்கோம். இதை நம்ம இது ஃபர்ஸ்ட் எபிசோடா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் போக 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 அடுத்தடுத்த எபிசோட் வீக்லி ஒன்ஸ் ரிலீஸ் பண்ணலான் இருக்கோம். இந்த சீரிஸ் பண்ணலாமா வேணாமன்றத உங்களுடைய கமெண்ட்ல தெரிவிட்டுருங்க. பாய்.